அனைவருக்கும் வணக்கம். இன்று கிராஸ் கட் ஒயர் கூடை எப்படி கட் பண்ணி பின்னுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராஸ் கட் கூடைக்கு ஆரஞ்சு கலரில் 48 ஒயர் 48 ஒயர் கட் பண்ணுறோம். நீளம் 9 ஃபீட்டு 9 ஃபீட்டு, ஒயிட் 10 ஒயர் கட் பண்ணுறோம் 9 ஃபீட்டில். ஒவ்வொரு ஒயரையும் தனித்தனியாக இந்த மாதிரி பின்னி வச்சுக்கிறணும். இப்போ ஒயிட்டில் 10 ஒயர் கட் பண்ணுறேன் 9 நீளத்தில். அதே போல் 48 ஒயர் ஆரஞ்சில் கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஒயரையும் தனித்தனியாக 10 ஒயரையும் பின்னி வச்சுக்கிறோம் ஒயிட்டில். ஆரஞ்சில் 48 ஒயரையும் பின்னி தனித்தனியாக வச்சுக்கிறணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஒயரை எடுத்துக்கணும். அதில் ஆரஞ்சு கலர் ஒன்று எடுத்துகிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அடுத்து ஆரஞ்சு கலரு ஒயர் எடுத்து பின்னணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கல. ஃபஸ்ட்டு ஒயிட் எடுத்து பின்னிட்டு அதுக்கடுத்து 6 நாட்டு ஆரஞ்சு கலரில் பின்னுறோம். மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் தனித்தனியாக எடுத்து பின்னிகிட்டே வரணும். பின்னுறப்ப நல்லா டைட் வச்சு பின்னணும், இல்லாட்டி லூஸ் ஆயிரும் ஒயரு. இதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து மேலே உள்ள ஒயரை லூப் ஃபார்ம் பண்ணி பின்னிட்டு வரணும். எல்லாருமே ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை லூப் ஃபார்ம் பண்ணி பின்னிடுங்க. 6 ஒயர் எடுத்து 6 நாட்டு ஆரஞ்சு கலர் நாட்டு எடுத்து பின்னிக்கிறணும். ஃபஸ்ட்டு ஒயிட் வச்சுட்டு அதுக்கடுத்து 6 நாட்டு 1 2 3 4 வச்சு பின்னியாச்சு. அதுக்கடுத்து அதுக்கடுத்து 6 நாட்டு முடிஞ்சோடனே அதுக்கடுத்து ஒயிட்டு ஒரு நாட் வச்சு பின்னணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு கட்டம் ஃபார்ம் பண்ணி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒயிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட்டும் 6 நாட்டு முடிஞ்ச உடனே ஒரு ஒயிட்டுன்றப்ப அது ஒரு கட்டம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு இதுவும் பின்னி முடிச்சுட்டு அடுத்து அந்த கேப்பு எக்ஸ் நாட் வரும்ல, அந்த எக்ஸ் இடத்துலலாம் ஒவ்வொரு நாட்டாக போட்டு முடிக்கணும். அப்படி ஒவ்வொரு இப்போ இதில் 5 நாட்டு வரும். 6 நாட்டுக்கு அடுத்து 5, அதுக்கடுத்து 4 நாட்டு போடணும். அப்புறம் 3 2 1 அப்படி ஒரு கட்டம் மாதிரி மேல் பக்கம் போட்டுட்டு அதுக்கடுத்து கீழ் பக்கமும் அதே மாதிரி 5 4 3 2 1 இப்படி கட்டம் ஃபார்ம் பண்ணி பின்னணும். இந்த எக்ஸ் வர்ற இடத்துல நம்ம ஒவ்வொரு நாட்டாக போட்டு பின்னுறப்ப நம்மளுக்கு ஒரு கட்டம் கிடச்சிரும். நல்லா இழுத்து டைட்டாக வச்சு பின்னிட்டு வாங்க. மேலே இந்த 1 வரைக்கும் பின்னிட்டோம். அதே மாதிரி கீழேயும் 5 4 3 2 1 அந்த அளவுக்கு பின்னிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஒயிட் பின்னோம்ல, அதவே இந்த 6 நாட் போட்டிருக்குல்ல அதில் நம்ம பின்னிட்டு வரணும்.
பின்னுறப்ப நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும், கட்டம் கிடைக்கும். நாலு பக்கமும் அந்த ஒயிட்டை வந்து பின்னிட்டு வரணும். ஒயிட் வந்து ஃபஸ்ட்டு கீழே உள்ளதுக்கு 2 பக்கம் பின்னியாச்சு. அடுத்து வந்து மேலே 2 பக்கம் பின்னா நம்மளுக்கு ஒரு கட்டம் கிடைக்கும். அந்த எக்ஸ் கிடைக்கிற இடத்துலலாம் ஒவ்வொரு நாட்டாக பின்னி வரப்போ நம்மளுக்கு ஒரு ஷேப் வந்துடும். கீழே ஒயிட்டு 2 பக்கமும் 6 6 போட்டாச்சு. அதே போல் மேலேயும் அந்த ஒயிட் நாட்டை வச்சு பின்னிகிட்டே வந்துடணும். இதே மாதிரி ஒவ்வொரு கட்டமும் நம்ம ஜாயின் பண்ணி பின்னணும். 4 கட்டம் வரும். நாற்பத்தி 8 வயர் இது கட் பண்ணுறோம். அதில் ஒயிட் வந்து 10 48 வயரையும் நம்ம 24 வயர் 4 நாட்டு கிடைக்கும் ஆரஞ்சு. அதை வந்து நம்ம 6 6 நாட்டாக பின்னிட்டு வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு 10 ஒயிட் நாட்டு இருக்குல்ல, அதை ஒவ்வொரு கட்ட 6 ஒவ்வொன்றுக்கும் 6 6 வச்சு பின்னுறப்ப கரெக்டாக வரும். இது 5 வரும் இடையில. ஃபஸ்ட்டும் கடைசியும் சேர்க்குறப்ப 5 நாட்டு கிடைக்கும் நம்மளுக்கு ஒயிட்டு. ஒரு ரவுண்ட் பண்ணியாச்சு. 6 இடையில ஆரஞ்சு வந்து 6 நாட்டு இருக்கும். லெஃப்ட்டும் ரைட்டும் ஒயிட் பின்னிருப்போம். அதை 4 பக்கமும் ஒரு ரவுண்ட் பண்ணி பின்னிடுறோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஆரஞ்சு கலரு 6 நாட்டு போடணும். மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு அந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஆரஞ்சு எடுத்துக்கணும். இந்த ரவுண்ட்லேயும் நம்ம இப்போ ஒயிட் 1 ஆரஞ்சு வந்து 6 நாட்டு போடணும். அதுக்கடுத்து ஒயிட்டு ஃபஸ்ட்டு பின்ன மாதிரியே தான் அதை ஜாயின் பண்ணி பின்னுறோம். தனித்தனியாக நம்ம அதை இறுக்க போட்டு வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் நாட்டு. இப்போ ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு நாட்டோடு சேர்த்து ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. அந்த நாட்டில் மேலே உள்ளதை லூப் ஃபார்ம் பண்ணி அடுத்ததை ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து கீழே உள்ளதையும் போட்டுருங்க.
இப்படி ஒவ்வொரு எக்ஸ் ஷேப் வருதில்ல, அதில் ஒவ்வொரு நாட்டும் போட்டுக்கிட்டே வாங்க. மேலே உள்ள வயரே ஒரு நாட்டு, கீழே ஒரு நாட்டு, அதே மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். 6 நாட்டு வந்த உடனே ஒயிட்டு அதோட ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒவ்வொரு கட்டம் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஆறு நாட்டு போட்டோடனே நம்ம ஒயிட் ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு வயரையும் நல்லா இழுத்து அடி போடுறது வந்து லூஸ் ஆகாத அளவுக்கு மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு நல்லா வயரை டைட் வச்சு மேலே உள்ள வயரு மேலேயும் அடுத்து கீழே உள்ள வயர்லையும் 2 நாட்டு போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஷேப் கிடைக்கும். அப்படியே ஒவ்வொரு வயரையும் 6 நாட்டு வந்துட்டு ஒயிட்டு அப்படி பின்னுறப்ப நல்லா இழுத்து டைட்டாக வச்சு பண்ணிட்டாங்க. எண்ணி கரெக்டாக 6 நாட்டு வர்ற மாதிரி போடுங்க. ஒன்று கூட குறைய வந்தால் நம்மளுக்கு அந்த கட்டம் வந்து சின்னதும் பெருசுமாக வரும். அந்த ஒரு வயரில் மேலே உள்ள லூப்பில் மேல் பக்கம் ஒரு நாட்டு, கீழே உள்ள வயரில் கீழ் பக்கமாக ஒரு நாட்டு போட்டுக்கோங்க. நல்லா இழுத்து டைட்டாக வச்சு போடணும். இப்போ 6 முடிஞ்ச உடனே ஒயிட்டை ஜாயின் பண்ணுறோம். மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அடி போட்டு அதுக்கடுத்து 3, 4, 5 அப்படி பின்னிக்கிட்டே வாங்க. ஒயிட் முடிஞ்சோடனே அடுத்து 6 எடுத்து ஒயிட் வயர் எடுத்து கலர் நாட்டு மேலே உள்ளதை வச்சு மேலே ஒரு நாட்டும் கீழே ஒரு நாட்டும் போட்டுறணும். நம்ம ஃபஸ்ட்டு பின்ன மாதிரியே தான் இந்த ஃபுல்லாக பின்னிடணும். அதனால் இது ஸ்பீட் வச்சுருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வயர் எடுக்கிறப்ப அதை நல்லா இறுக்கமாக வச்சுட்டு அதுக்கடுத்து ஜாயின் ஒவ்வொரு முடிச்சிலையும் 2 நாட்டு வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி அந்த ஒயிட்டில் 2 நாட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஆரஞ்சு எடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு மேல் உள்ள வயரில் ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு அப்படி போட்டே வர்றது. அடியில் வர்றதையும் ஒவ்வொரு கட்டம் ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அடி மட்டும் கரெக்டாக போட்டோமாக்கா அடுத்தடுத்து பண்ணுறதுலாம் ஈஸியாக வந்துடும். இதில் வந்து சுற்று வயர்லாம் கிடையாது. இது அதனால அடி வந்து கரெக்டாக நம்ம கவுண்ட் பண்ணி போட்டோம்னா ஒரு நாட் சுற்று வயர் இல்லாமல் அப்படியே நம்ம அந்த எக்ஸாக வர்றதில்ல அதில் நம்ம போட்டுக்கிட்டே வந்தோமாக்கா அப்படியே கரெக்டாக வந்துடும். அதில் ஒரு வயரை வந்து நம்ம உள்ளே வயர் பின்னிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதில் எப்படி 6, 5, 4, 3, 2, 1 ஒரு கட்டம் ஃபார்ம் பண்ணோமோ அதே மாதிரி மீதி உள்ள 3 கட்டத்தையும் நம்ம ஃபார்ம் பண்ணி பின்னிடணும். பின்னிட்டு அதுக்கடுத்து நம்ம கார்னர் திருப்பணும். அதில் ஒரு வயரை உள்ளே கோர்த்துட்டு ஒரு வயர் மட்டும் வச்சுக்கணும். இல்லாட்டி வந்து நம்மளுக்கு 2 வயர் எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது, ஒரு லைன் மட்டும் கூட வந்துடும். அதனால் இந்த மாதிரி பண்ணிடணும். அந்த நடுவில் ஒயிட் வயர் இருக்குல்ல அதை உள்ளே விட்டுட்டு 2 சைடில் இருக்கிற கார்னரில் இருக்கிற வயரை எடுத்து பின்னிடணும். பின்னிட்டு அப்படியே இந்த சைடு 6 வரும், அந்த சைடு 6 வரும். கார்னர் திருப்புறதில்ல மெயினாக இந்த கார்னர் திருப்ப மட்டும் கவனித்து போடணும். இல்லாட்டி நம்மளுக்கு கரெக்டாக வராது ஷேப்பு. அந்த ஒரு லைன் வந்து தப்பாக வரும். அதே மாதிரி இந்த சைடும் அந்த 6 நாட் வந்து போட்டுருங்க ஆரஞ்சு கலரில்.
அந்த கார்னரில் ஒயிட் நாட் போட்டிருக்கோம்ல, அதில் 2 பக்கமும் உள்ள ஒயிட் மட்டும் எடுத்துட்டு நடுவில் ஒரு ஒயிட்டை வந்து விட்டுறணும். பின்னி அதிலேருந்து அது எக்ஸ்ட்ரா அந்த ஒரு வயரை வந்து உள்ளே கோர்த்து விட்டுட்டு நம்ம ஆரஞ்சை மட்டும் எடுத்து பின்னிக்கிட்டே வந்துட்டால் போதும். நம்மளுக்கு அந்த கார்னர் வந்து நமக்கு கிடச்சிரும். அதுதான் நம்மளுக்கு கார்னர் திருப்புறது. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள். இந்த சைடு ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் இருக்குதுல்ல, இங்கிட்டாரு அதில் அந்த ஒயிட்டை விட்டுட்டு நம்ம ஆரஞ்சை எடுத்தணும். ஒயிட்டை உள்ளே விட்டுறணும். 2 பக்கமும் இருக்கிற ஆரஞ்சை வந்து நாட் போடுறோம். அந்த ஒயிட்டை வந்து நம்ம கோர்த்து விட்டுறணும். ஒயிட் நாட் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிற ஆரஞ்சை எடுத்து நம்ம பின்னிட்டு அந்த ஒயிட்டை வந்து நம்ம உள்ளே கூடி கோர்த்து விட்டுட்டா நம்மளுக்கு அந்த இடம் வந்து ஒரு ரவுண்டு கிடைக்கும். அப்போ அந்த 4 பக்கமும் ஒயிட் வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் கார்னர் திருப்புதல். இதே மாதிரி அந்த நடுவில் உள்ள ஒயிட்டை விட்டுட்டு ஆரஞ்சு எடுத்து பின்னணும். அந்த ஒயிட்டை விட்டுறோம் உள்ளே ஊடி, அதை அப்படியே உள்ளே கோர்த்து விட்டுறணும். நாற்பத்தெட்டு வயரு, அதை 22 வயரை பின்னி எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்துக்கு 6 ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த பின்னி 4 ரவுண்டு பின்னிட்டு அந்த இடையில உள்ள ரவுண்டையும் நம்ம பின்னிடுறோம். கட்டமாக மூளை திருப்புற வந்து அந்த அதே போல் இந்த சைடு உள்ள கார்னரையும் அந்த ஒயிட்டை விட்டுட்டு ஆரஞ்சு எடுத்து பின்னிக்கிட்டே வரணும். 4 பக்கமும் ஒயிட்டை விட்டுட்டு அந்த ஆரஞ்சை மட்டும் எடுத்து பின்னிக்கிட்டே வரணும். அதுதான் வந்து கார்னர் திருப்புதல். இந்த சைடு இந்த ஒயிட்டை விட்டுட்டு ஆரஞ்சு பின்னுறோம்ல, அது ஒரு கட்டமாக வரும். அந்த கட்டத்தை ஃபார்ம் பண்ணி பின்னிட்டு 2 லைன் போட்டு அதில் வந்து நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடணும். நெல்லிக்காய் முடிச்சு கீழேருந்து 2வது வயரம் அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வயரை சுற்றிட்டு அதுக்கு அடுத்த வயரை 2யும் சேர்த்து சுற்றிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து முன்னாடி போட்டுட்டு 2வது வயரை வந்து ஒரு லூப்புக்குள்ளேயும் 3வது வயர் வந்து 2 லூப்புக்குள்ளேயும் கோர்த்து டைட்டு வச்சா நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி பின்னணுன்றதை என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், பார்த்து கற்றுக்கோங்க. அதுக்கு அடுத்து சாதாரண நாட்டு 2 சைடும் பின்னிக்கிட்டே வரணும். அதே மாதிரி அந்த ஒயிட் வந்து 6, இந்த சைடு 6, மேலே சைடில் 2 6 போட்டால் ஒரு கட்டம் கிடைக்கும். இதுதான் இந்த கார்னரில் வர்ற கட்டம். இதேமாரி 2 பக்கமும் நல்லா ஷேப் வர்ற மாதிரி இடைவெளி இல்லாமல் பின்னிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி ஆப்போசிட் கார்னர்லேயும் இதே மாதிரி கட்டம் வர்ற மாதிரி 2 லைன் போட்டு அதில் நெல்லிக்காய் முடிச்சு பின்னிடணும்.
இந்த சைடு ஆறு அந்த சைடு ஆறு போட்டு 2 லைன் எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டு மீத உள்ள லைனை வந்து சாதாரண நாட்டு போட்டு ஒரு டைமண்ட் வந்து ரெடி பண்ணணும். இப்படி ஒவ்வொரு டைமண்டும் 2 லைன் போட்டுட்டு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். அதுக்கடுத்து 2 சைடும் ஈக்குவலாக நம்ம வந்து அந்த சாதாரண நாட்டு போட்டு முடிக்கணும். ஒவ்வொரு டைமண்டும் இதே மாதிரி தான் பின்னணும். ரெண்டு பக்கமும் 6 6 அதுக்கு அதே மாதிரி மேலேயும் ஒவ்வொரு லைனையும் கரெக்டாக பார்த்து பின்னிகிட்டே வாங்க. அந்த ஒயிட் வந்து 2 சைடு 6 6 வரணும். வர்ற மாதிரி பார்த்து பின்னிடணும். இப்படி ஒவ்வொரு டைமண்ட் ஷேப்பையும் நம்ம கிராஸ் கட்டில் வந்து கூட பின்னிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து நெல்லிக்காய் முடித்து போடணும். 2 லைன் வந்து சாதாரண நாட்டு பேசிக் நாட்டு பின்னிட்டு அதில் ஒரு நெல்லிக்காய் முடித்து போடணும். அந்த மாதிரி நெல்லிக்காய் முடித்து போட்டுட்டு நம்ம வந்து ஒயிட் கலரில் பூ டிசைன் போடுறப்ப இன்னும் கூட வந்து நல்லா அழகாக வரும். இப்போ இந்த கார்னர் பின்னியாச்சு. அதே மாதிரி தான் அடுத்த கார்னர்லேயும் பின்னணும். பின்னிட்டு ஒவ்வொரு இடங்கள்லேயும் அந்த டைமண்ட் ஷேப் இருக்குதுல்ல அதை ஃபுல்லாக பின்னினோமாக்கா அதில் ஒரு டைமண்ட் கிடைக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் வந்து 2 லைன் போட்டு நெல்லிக்காய் நட் போட்டு அதுக்கடுத்து மீதி உள்ளதெல்லாம் கரெக்டாக பார்த்து பின்னிகிட்டே வந்துடணும். அதுக்கடுத்து அடுத்த டைமண்ட் பின்னணும். ரெண்டு லைன் ஃபார்ம் பண்ணி பின்னியாச்சு. அதுக்கடுத்து கீழே இருந்து 2வது நாட்டு வயரை எடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி அதை சுற்றி அடுத்த லைனை வந்துச்சுட்டு அதுக்கடுத்த வயரை வந்து 2யும் சுற்றிட்டு இந்த கீழே உள்ள வயரை மேலே எடுத்து போட்டு அடுத்த வயரை ஒரு லூப்லேயும் 2வது வயரை 2 லூப்லேயும் வச்சு லூஸ் படுத்தி டைட் வச்சமாக்கும் நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். பின்னிட்டு அதுக்கு அடுத்து உள்ள வயரை வச்சு மீதி உள்ள இடங்களில் உள்ளதெல்லாம் பேசிக் நட் போட்டுறணும். ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு நெல்லிக்காய் முடித்து போடணும். போட்டு அதை வந்து நம்ம ஒயிட் கலரில் பூ டிசைன் பண்ணிடணும். அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம ஒயிட் டிசைன் பூ பண்ணுறப்ப கூட வந்து அழகாக காட்டும். இந்த மாதிரி பின்னியாச்சு. நான் வந்து இனி அடுத்து இந்த ஒயிட் கலரில் வயரை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிவிட்டு வயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். உள் பக்கமாக கூடி நல்லா சொருகிட்டு அதுக்கடுத்து வயரை வெளியே உள் பக்கமாக கூடி வெளியே எடுத்துடணும். அதுக்கடுத்து நம்ம வந்து நெல்லிக்காய் நட்டில் ஒரு ஹோலில் இருந்து அடுத்த ஹோலில் கோர்க்கணும். கோர்த்து உள் பக்கமாக கொண்டு வந்து இழுக்கணும். இந்த மாதிரி கோர்த்துட்டு ஒரு வயர்லேருந்து அடுத்தது ஹோலுக்கு உள் பக்கமாக கோர்த்து நம்ம பக்கமாக கொண்டு வந்துடணும். சொருகிட்டு அதிலிருந்து அடுத்த ஹோலுக்கு கொண்டு போகணும். நெல்லிக்காய் முடிச்சில் இன்னும் கூட க்ளோஸ்அப்பாக காட்டுவோம்.
இந்த மாதிரி உள் பக்கமாக கூடி கோர்த்துட்டு நம்ம பக்கமாக இழுக்கணும். வயரை இழுத்துட்டு பரண்டு வந்தால் அதை வந்து நல்லா டைட்டு பரட்டி வந்ததில் எடுத்து விட்டுறணும். அந்த நெல்லிக்காய் முடிச்சை சுற்றி ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம இந்த மாதிரி கோர்த்து பூ டிசைன் போடணும். இப்போ இந்த ஹோல்லேருந்து எடுத்தாச்சு. அடுத்த ஹோலில் கோர்த்து அதுக்கு அடுத்த ஹோல்லேருந்து வெளியே எடுக்கணும். வறண்டு வந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் வைங்க. அதுக்கு அடுத்த ஹோலில் வந்து கோர்க்கணும். நெல்லிக்காய் முடிச்சை சுற்றி இதே மாதிரி ஒவ்வொரு ஹோல்லையும் கோர்த்துட்டு அதுக்கு அடுத்த உள்ள ஹோலில் வெளியே எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி இழுத்து டைட் வைக்கணும். இழுத்தாச்சு. அதுக்கு அடுத்த ஹோலில் கோர்த்து உள் பக்கமாக கூடி வெளியே எடுக்கணும். ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் கொடுத்து உள் பக்கமாக கூடி வெளியே எடுக்கணும். மெதுவாக இழுக்கணும், இல்லாட்டி வயர் அந்து போயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹோல்லையும் எடுத்து கொண்டு வந்துடணும். அதில் உள்ளே கோர்த்து அப்படியே உள்ளே கூடி வயரை கட் பண்ணி கோர்த்து விட்ருங்க. இப்போ ஒரு பூ போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு உள்ளே ஓடி வயரை கோர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கோர்க்கிறதுக்கு விட்டு மீதி வயரை கட் பண்ணிடணும். இதே மாதிரி ஒவ்வொரு பூவுலேயும் நெல்லிக்காய் முடிச்சுலேயும் நம்ம ஒயிட் கலரை வச்சு பூ டிசைன் போட்டால் ஒரு நியூ மாடல் கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பூ போட்டாச்சு. நடுவில் ஆரஞ்சு கலரும் ஃபுல்லாக வெளியே ஒயிட் கலருமா ஒரு பூ போட்டாச்சு. அதை மீதி வயரை வந்து உள்ளே கூடி கோர்த்து விட்ருங்க. ஒரு 2-3 நாட்டில் வந்து கோர்த்துட்டோமாக்கா அந்த வயர் கலண்டு வராமல் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நெல்லிக்காய் முடிச்சையும் நம்ம இந்த ஒயிட் வயரை வச்சு டிசைன் பண்ணணும். மீதமுள்ள வயரை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து இன்னும் அடுத்த டிசைன் பூ இதே மாதிரி பூ வந்து போடணும். ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு நெல்லிக்காய் முடிச்சு இருக்கும். அந்த நெல்லிக்காய் முடிச்சை இந்த மாதிரி ஒயிட் வயரை வச்சு டிசைன் பண்ணிடணும். இப்போ ஒரு பூ எப்படி போடணுன்ட்டு உங்களுக்கு காட்டிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீங்கள் பூ போட்டுகிட்டே வாங்க. கூட போட்டு முடிச்சுட்டு நம்ம வயரை ஃபுல்லாக உள்ளே கூடி கோர்த்துடணும். உள்ளே கூடி கோர்த்துட்டு ஒரு வயரை விட்டு அடுத்த வயரில் நம்ம கோர்க்கணும். கோர்த்து முடிச்சுட்டு மீதமுள்ள வயரை கட் பண்ணி எடுத்துடணும்.
அதுக்கடுத்து நம்ம கைப்பிடி போடணும். கைப்பிடி வந்து டபுள் செயின் கைப்பிடி போட்டிருக்கேன். அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி போடணுன்றதை காட்டுறேன். சுற்றி எல்லா வயரும் கோர்த்து முடிச்சுட்டு மீதமுள்ள வயரை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கூடையை பரட்டிட்டு கைப்பிடி போடணும்.